So next, magnetic field due to a long current carrying solenoid. So இப்ப நம்ம முன்னாடி ஃபைண்ட் பண்ணது ஆம்பியர் சர்க்யூட்ல யூஸ் பண்ணி ஒரு லென்த் வயர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கண்டுபிடிச்சோம். சோ அதே மாதிரி solenoid அப்படின்னா என்ன சொன்னா அப்படின்னா the number of coil tightly wound on the rectangular shape or any helix shape ஏதோ ஒரு ஷேப்ல வந்து காயில் வந்து நம்ம டைட்டா வவுண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சோ அத வந்து என்னன்னு சொல்லலாம்னா solenoid அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு solenoidல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ அந்த நான் solenoidல நான் கரண்ட பாஸ் பண்றேன். கரண்ட பாஸ் பண்ணும்போது எனக்கு அந்த solenoidல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கு, என்ன அதோட ஈக்குவேஷன் அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்கான டெரிவேஷன்ஸ் தான். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு solenoid எடுத்துட்டாங்க. இப்ப இந்த solenoidல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் லூப் வந்து கன்சிடர் பண்றேன். அதாவது அது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆம்பியர் லூப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் என்ன எப்படி இருந்தா நம்ம யூஸ் பண்ணணும், க்ளோஸ்டு சர்ஃபேஸா. சோ இப்ப இங்க வந்து நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் லூப் எடுத்துக்கிறேன். அந்த லூப்பை வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஃபைண்ட் பண்றேன். ஓகேவா? சோ அந்த லூப் பேர் வந்து லிசன். சோ அந்த லூப் பேர் வந்து ஆம்பியர் லூப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டயகிராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டோட ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன, that is integral of closed surface b vector dot dl is equal to mu naught into I. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்ப எனக்கு இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 லூப்பா கன்சிடர் பண்றேன். ஓகேவா? இது ஒரு லூப், இது ஒரு லூப், இது ஒண்ணு, இது ஒண்ணு. சோ இது 4 லூப்பா வச்சு எனக்கு அந்த solenoidோட மேக்னெட்டிக் ஃபீல்ட ஃபைண்ட் பண்றேன். சோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன், solenoidல அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருந்தா எனக்கு வந்து that is very small அப்படின்றதால it will be negligible. So இன்சைட்ல மட்டும் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னோம். சோ அப்ப அந்த கான்செப்ட பேஸ் பண்ணி நான் இந்த 4 லூப்பா பிரிச்சிருக்கேன். So integral of closed surface b vector dot dl is equal to a to b b vector dot dl, b to a, அடுத்தது c to d, அடுத்தது d to a. 4 லூப்பா பிரிச்சிருக்கோம். இப்ப எனக்கு இது டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன வரும், cos θ. அப்ப bdl cos θ bdl cos θ 4 லூப்பும் எழுதியாச்சு. இதுல இப்ப நம்ம இந்த தீட்டாவுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுல எனக்கு இந்த லூப்போட டைரக்ஷன் இப்ப நான் இங்க a to b அப்படி நான் கன்சிடர் இதுதான் a to b, இதுதான். இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து எந்த எப்படி இருக்கு, பேரலலா இருக்கா பெர்பெண்டிகுலரா இருக்கா. இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தியா, இந்த லைன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த a to b ன்றது நம்ம கன்சிடர் பண்ற லூப். அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கு, அப்ப எனக்கு தீட்டாக்கு என்ன வேல்யூ பார்த்தோம், 0 டிகிரி. அப்ப எனக்கு a to b ல தீட்டாக்கு 0 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து b to c. இதுல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த லூப் எப்படி கொண்டு வந்தேன், அப்ப எனக்கு தீட்டாக்கு 90 டிகிரி. நெக்ஸ்ட் அடுத்து இந்த c to d ல நான் என்ன சொல்லிருக்கேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல, ஏன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் 0 அப்படின்றதால. சோ அப்ப அதனால நான் என்ன பண்றேன், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த c to d க்கு 0 அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன, d to a, அதுக்கு என்ன வரும், தீட்டா 90. கவனி, d to a க்கும் பெர்பெண்டிகுலர் அப்படின்றதால தீட்டாக்கு வந்து 90 டிகிரி போட்டாச்சு. சோ அப்ப எனக்கு cos 0 ஓட வேல்யூ வந்து 1. இந்த டேர்ம் இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த லூப்பும் வந்து எனக்கு 0 வரும். ஓகேவா? அப்ப ஃபைனலா இருக்கிறது என்ன லூப் மட்டும் இருக்கு. சோ integral of closed surface b vector dot dl vector is equal to a to b bdl. சோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சோ இப்போ இது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன, நமக்கு என்ன, integral of b vector dot dl is equal to mu naught into I. அப்ப நான் இந்த டேர்முக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்றேன். அப்ப a to b bdl is equal to mu naught into I. So next என்ன கன்சிடர் பண்றோம்னா we can take the ampere loop is must be equal to the total length of the solenoid. அது என்ன நான் கன்சிடர் பண்றேன்னா கேபிட்டல் L அப்படின்னு கன்சிடர் பண்றோம். அந்த ampere loop ஓட டோட்டல் லென்த் வந்து கேபிட்டல் L அப்படின்னு கன்சிடர் பண்றேன். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த லிமிட்டுக்கு பதிலா என்ன அப்ளை பண்றேன், 0 to L. ஏன்னா இந்த ஆம்பியர் லூப்போட லென்த் வந்து எனக்கு Lன்றதால சோ அந்த லிமிட் b வந்து கான்ஸ்டன்ட்டா வெளிய எடுத்துட்டு ரிமைனிங் வந்து 0 to L, dl is equal to mu naught into I. So integration differentiation cancel. அப்ப b L 0 to L mu naught into I. So upper limit minus lower limit போட்டா என்ன வரும் நமக்கு, b capital L is equal to mu naught into I. So இப்ப இதுல I என்றது என்னன்னா அந்த current passing through the solenoid. இப்போ எனக்கு solenoid அப்படினாவே என்ன இருக்கும்னு சொன்னேன்,
அந்த இது வந்து எத்தனை டர்ன்ஸ் இருக்கும்? 1 2 இருக்குமா? n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். சோ அப்ப n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்றதுல இதோட நான் என்ன இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்? n. சோ அப்ப எனக்கு b is equal to mu naught ni மல்டிப்ளை இருக்கு எலக்ட்ரான் வந்துச்சுனா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். சோ இது வந்து magnetic field, that is mu naught ni by L. சோ அப்ப small n is equal to capital N by L அப்படின்னு போடலாம். small n is equal to capital N by L. Actually இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீ 11th ஒரு 9th சாப்டர் வரும், மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லி வரும். 11th வந்திருக்கும் அந்த சாப்டர். அதுல இந்த மாதிரி எனக்கு டேர்ம் ஃபைண்ட் பண்றப்ப கேபிட்டல் N by L, கேபிட்டல் N by B அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் அது உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சோ நீ படிக்காததால உனக்கு இது. அதனால இப்ப இந்த கேபிட்டல் N by L இருக்கு இல்லையா, இத நான் வந்து ஸ்மால் n அப்படின்னு எழுதுறேன். இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அடுத்து எந்த சாப்டர்ல வரும் அப்படின்னா, 4th சாப்டர் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்மால் n கேபிட்டல் N by L அப்படின்னு யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, கேபிட்டல் N அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். கேபிட்டல் N அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸ்மால் n அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per யூனிட் லென்த் அப்படின்னு அர்த்தம். ஸ்மால் n அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per யூனிட் லென்த், கேபிட்டல் N என்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per யூனிட் லென்த் நான் ஸ்மால் n அப்படின்னு எழுதலாம். சோ அப்ப இந்த டேர்முக்கு பதிலா n அப்படின்னு போடலாம். சரியா? சோ what is the final equation for solenoid? B is equal to mu naught small n into I. ஓகேவா? இதே நம்ம எங்க அடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சாப்டர்ல லாஸ்ட் ஒரு டாபிக் வரும், force on a current carrying conductor அப்படின்னு ஒரு क्वेश्चन வரும். அங்கேயுமே small n is equal to capital N by L அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். small n அப்படின்னா number of turns per unit length, capital N அப்படின்னா total number of turns அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுதான் சாலினாய்டுன்னு எடுத்துக்கிறேன்னா, எனக்கு இந்த சாலினாய்டோட டோட்டல் டர்ன்ஸ் வந்து எனக்கு கேபிட்டல் N. சோ அப்ப எனக்கு இந்த லென்த்ல எவ்வளவு டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றது ஸ்மால் n. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப இந்த ஸ்மால் n is equal to capital N by L. So அப்ப magnetic field is equal to mu naught into n into I. So this is the solenoid produce ஆகக்கூடிய magnetic field ஓட equation. நிறைய magnetic field ஃபைண்ட் பண்ணுவோம். எல்லாத்தோட ஃபைனல் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். சோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியரா?